அப்பனே பிள்ளையாரப்பா இன்றைக்கு எலெக்ஷன் டே கடவுளே எப்படியாவது என்ன பாராளுமன்றம் அனுப்பிடுங்கோ கடவுளே பிள்ளையாரப்பா நான் போகணும் பாராளுமன்றம் போகணும் அவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன் ஒருத்தரையும் காணையில் ஆக்கல இங்க மாமா இந்த நேரம் அடிக்கிறேட்ட ஹலோ கபில் ஹலோ கபில் என்ன விളിക്കട്ടോ ஆமாமா நான் விളിக்கிறேன் நிக்கிறேன் என்ன லைன் சாமலாம் என்ன மாதிரி போகுது என்ன வேற அதான் பார்த்து நிக்கிறேன் 7 மணி ஆயிட்டு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணானே மறக்காதேடா தெரியுங்க அந்த பிள்ளை பாவம் என்ன எந்த பிள்ளை அந்த பிள்ளை உங்களுக்காக குரல் கொடுத்த பிள்ளை போட்டுருவான்னு தெரியும் அவருக்கு தான் யாருக்கோ அவனடா அவன் பேர் சொன்ன அடிச்சு போடுவாங்க கவர்மெண்ட்ல தம்பி தம்பி எல்லாருமே அங்கிள் மேர் மட்டும் இல்ல தம்பி அண்டி மேர் சப்போர்ட் இருக்கு தம்பி அந்த பிள்ளை பாவம் அந்த பிள்ளைக்கு இந்த சுத்தி முத்தியில யூடியூப் காரங்கள்ல இருந்து எல்லாரும் போட்டு துரோகம் முழு துரோகம்டா செய்யறாங்களே பச்சை துரோகம் முதுகுல குத்துறாங்க அது மருத்துவ மாஃபியாடா அது உனக்கு விளங்காது உங்களுக்கு அதான் நீங்க உங்க இருக்கிற ஆக்களுக்குடா விளக்கம் இல்ல எங்களை மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற ஆக்களோட விளக்கங்களை கேட்டு போடுங்க நீங்க அதை மாத்தி சொல்லுவோம் அப்படின்னா உங்க இருக்கிற உங்களுக்கு விளக்கம் இல்ல நான் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் சரியா நான் பிரிட்டிஷ் சிட்டிசன் நீங்க என்ன எனக்கு என்ன மாதிரி போகணும் எடுத்து நீங்க அக்கா நிக்கிறாங்க அக்கா சரியோ அக்கா அக்கா இருக்கிற அக்கா அக்கா இருக்கிற அவளுக்கும் சொல்ல அந்த பிள்ளை பாவம் கூட எலெக்ஷன் கேட்கிறவனே குத்துறான்டா முதுகுல அவனுக்கு பாவமடா அவன் தங்கத்தோட படுற பாடடா எங்களுக்கு எல்லாம் கவலையா இருக்கு தெரியுமா அவனுக்கும் போடு தங்கத்துக்கும் போடா ப்ளீஸ் போட்டு விடுறேன் எனக்கு போடாம எந்த போட்ட போட்டு விடுறேன் போட்டு விடுங்களா ப்ளீஸ் அவள் மற்றவளுக்கு அடிக்கணும் எல்லாரும் அடிச்சு அடிச்சு சொல்லுங்க அடிச்சுடா எங்க இருந்து எவருக்கு கொண்டே போடாம முதலாவது பிள்ளையார் நினைச்சு கொண்டு வடிவா பட்டியை இது பண்ணி போடா பிள்ளையார் நினைச்சு கொண்டு கும்பிட்டுட்டு பட்டி எல்லாம் எல்லாம் ரெடியா எல்லாம் ரெடியா கிடாது எந்த பட்டி அங்கதான் போறோம் முக்கியமான நாள் இல்ல பிள்ளை குட்டியெல்லாம் குட்டியில எல்லாம் கூட்டிட்டு போறோம் அழுகுன்றீங்க வீட்டை விட்டா குட்டியை கூட்டிட்டு இல்லையே வாக்காளர் இது இல்லையே வாக்காளர் இது இல்லையோ நீ எங்க போக படிக்கிறீங்க இந்த அண்ணாண்ட மகனுக்கு கல்யாணம் வீடு அண்ணாண்ட மகனுக்கு இன்றைக்கு எலெக்ஷன் டே இல்லடா எலெக்ஷன் டே இன்றைக்கா நீ அதுக்கு போறேன் நீ அண்ணன் கல்யாணம் என்ன நீ சொன்ன எனக்கு போடுவேன் நான் போடுவேன் இப்ப யாரும் இல்லையன்றது நான் மறந்துடுறேன் இன்னைக்கு அண்ணா 90s கிட்ஸ் அண்ணா கல்யாணம் இன்றைக்கு தான் முக்கியமான நாள்ல கல்யாணம் நடக்குது சரி இன்றைக்கு விட்டாந்தாலும் கல்யாண யோகம் இல்லையா நீ வாழ்க்கையில அப்படின்னா இன்றைக்கு கண்டிப்பா போயா போய் மனுஷிய குட்டினோக்க போட்டு ப்ளீஸ் எனக்கு அண்ணாட கல்யாணம் பேருந்தும் போலாம் நான் பாராளுமன்றம் போகணும் ப்ளீஸ்டா ஐயோ ப்ளீஸ்டா இந்த கையை போட்டு வாடா ப்ளீஸ்டா நீ போற வழியில நான் மட்டும் ஆட்டோ விடுவோம் நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன் ஆட்டோ அடிக்குவோம் அடிச்சடி அதுல போய் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணி போடா ப்ளீஸ்டா எனக்கு மனசு மாறா இல்ல ஹலோ தம்பி அந்த ஆட்டோ போட்டு டப்பன் போட்டு ஆள் முன்னாடி நீ அந்த ஆட்டோ வந்துட்டு அண்ணன் அடிக்கிறான் உங்களுக்கு தானே ஓட் போடுறேன் உங்களுக்கு தான் போட போறேன் ஐயா உங்களை நாங்க விட்டுட்டு உங்களுக்கு தான் போட போறேன் ப்ளீஸ்டா டே பாத்தியா டே நீங்க கெஞ்சாதீங்க இப்படி ப்ளீஸ் எனக்கு நீங்க கெஞ்சிரேன் உங்களுக்கு கெஞ்சி பழகிட்டடா டே ப்ளீஸ்டா டே நீ ஜோசிக்காத நீ இன்னும் பொண்ணாங்க கொடுக்குற மூணு நான் கூட இருந்தா நீ ப்ளீஸ்டா ஒரு போய் போட்டுட்டு போடா என்ன செய்ய 2 ஓட்டுடா ப்ளீஸ்டா 2 ஓட்டுல 4-5 ஓட்டு கிடக்கு வீட்டுல உங்களுக்கு தான் போடுவோம் என்னன்னா இப்ப வெளிக்கிட்டு நிக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னா
இப்போ வந்து அவன் சொன்னேன் தானே, அவன் இன்றைக்கு தான் முக்கியமான இன்றைக்கு தான் எல்லாம் நல்லது நடக்குது, இன்றைக்கு தான் நல்லது நடக்குது. சரியோ, என்னன்னா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு அங்கே போனோன்னா இப்படி ஒரு 12 மணி 1 மணிக்கு பிறகு சாப்பாடு தொடங்குவானு. தொடங்கி சாப்பிடாம இருந்தாலும் போய்ப்பாடு அண்ணா அண்ணாண்டமான பிறகு கத்துவான் என்ன வந்துட்டு பாதி இப்படியா பாய் நாங்கள். அப்போ அதுக்கு இப்போ என்னடா வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க கொள்ளைகளை வந்து ஒரு எப்படியும் ஒரு லேட்டாக போகும். பிறகு பின்னரும் கால் மாறி போகணும். இன்றைக்கே கால் மாறுறாங்க. இன்றைக்கு கால் மாறினா என்னடா இல்லை மாறல என்னடா பொருளில் வந்து நிற்கணும். அப்போ எல்லாம் இன்றைக்கு முடியும் நைட்டுக்கு ரிசப்ஷனும் இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்கு ரிசப்ஷன் இருக்கு. இல்ல நாலு போட்டுமா நாளைக்கு இந்த நகையில எடுக்க போறோம்னு சொன்னவங்க. சரியோ, அந்த டைம் போனா நான் மாட்டுப்பட்டுருவேன் பாருங்க. சரி, அந்த டைம் போய் பட்டியலோட போனாலே தெரியும் ஜவுளி கடையில அதுக்கு ஆங்கலாது. அப்ப அங்க சரி, அதுவும் ஒரு 10-10:30 அப்படிதான் போகுங்க. நீங்க 10லேருந்து 11 மணிக்கு அரசாங்கத்தை சொல்லி அந்த டைம்ல போயிட்டு சொல்லுவேன். நான் வந்து ஓட் பண்ணிட்டு போறேன். சரியோ, உங்களுக்கு தான் போகும் கதைச்சு மாத்திட்டு 10லேருந்து 11க்குள்ள திருப்பி நாளைக்கு எல்லாம் வந்து எல்லாம் சுத்தி காட்டணும். போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அந்த அவுட்டோர் எல்லாம் திருப்பி மறக்காது. எல்லா ஓட்டுமங்களுக்கு தான் யாரா ஆக்கள் எங்கேந்திரா வாரீங்கள் எலெக்ஷனை நாளைக்கு மாத்த சொல்றீங்க. ஐயோ, இப்படியா நாங்கள் வச்சு என்னடா செய்யறது? ஐயோ கடவுளே, அட என்னடா பண்ணே கல்யாணம் நாளா பார்த்து எலெக்ஷனை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, குறைஞ்சது ஒரு 250-300 ஓட்டு என்ன மாப்பிள்ளை ஓட்டு பக்கம் பொம்பளை ஓட்டு பக்கம். ஐயோ குறைஞ்சது உப்புலா சொல்லாம இவ்வளாமே இல்லாம போச்சுட்டா அவ்வளோ ஃபுல்லாக எந்த கட்சிக்காரர் எந்த இதாகலாம் ஆதரவாக முழு பேரும் சிஸ் இவங்க போயிருந்தா அந்த எலெக்ஷன்காரங்களும் கல்யாணம் பார்த்து எலெக்ஷனை வச்சிருக்காங்களா? ஐயோ, அதிரடி செய்தி ஒன்று, பிரேக்கிங் நியூஸ். என்னடா போன் எடுத்து பாருடா. அதிரடி செய்தி, புஷ்பா புயல் புரட்டி எடுக்க ஆரம்பிக்கின்றது. இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை புயல் புரட்டி எடுக்க போகின்றது. மழை பொழிய போகிறது. யாழ்ப்பாணம் வெள்ளத்தில் மிதக்க போகிறது. தேர்தல் குழம்புமா? ரொம்ப கூட நான் அவ்வளோ ஆசையில வலிச்சு நான் ஐயோ 50 லட்சம் ஆசைக்கிட்டே சிலவழிச்சு போட்டோம்டாப்பா. ஐயோ அங்கடே நம்பலாம் இந்த வானிலை மையம் தானே ஏன்னா தெரியும். அப்போ மழை வராது. சரி 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 அதான் அவங்க காய்ச்சி அனுப்பிடாப்பா. ஓ சரி சரி அனுப்பி சரி இங்கே ஒரு படியம்மா வை 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 சரி சரி தம்பி ஓகேடா. அது எனக்கு தெரியும். நன்றி மரவாத உண்மையில என்ன தெரியுமா? என்ன நேரில் வடிவம் சாப்பிட்டீங்களா? என்ன கொத்ததான் புல் கொத்து போடணும் அப்படிதான் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு சாப்பிடுறீங்களா? சரி ஓகே. இல்லை முடியாமல் வடிவங்களும் சாப்பிட்டோம் உங்களை பிள்ளைகள் மாத்தோம். சரி ஓகே. அப்போ என்ன மாதிரி அங்கே பக்கத்துல உடுப்பட்டி நீர்வேலி எல்லா படியங்களும் செட் பண்ணி எல்லாம் சரி. அப்போ என்ன மாதிரி இப்போ போனதும் எங்கேயோ போட் போடுதா 150 உண்டு ஆக்கள் படிக்கிற படியங்கள் ஃபோன் பண்ண போனாங்க. சரி வர இல்லையா? என்ன சரி வர போனாங்க, கழிச்சு விட்டாங்க. அங்க போனாங்க எங்களுக்கு 17 வயசு வயசுக்கு வேறு விட்டாங்க. 17 வயசு எங்களை வயசுக்கு வேறு விட்டாங்க. 17 வயசு அப்ப நேற்று அந்த கொத்து தின்னேக்கு இந்த 17 வயசு கதை சொல்லல. அப்ப நீ சொன்ன நான் என்ன 150 பேர் இருக்குது, நான் அந்த முழு பேரும் போட்டு விடுறேன். அப்படி சொன்னா தானே நீங்க வாங்கி தருவீங்க. வீடு அவங்க வேற யாருக்கும் சொல்ல முடியாது. நேற்று வாங்கி தந்தது காரணம் நான் போயிட்டு வர அறுதல் இருக்கு. எங்க கிளக்குது போய் நல்லா திண்ட எல்லாத்தையும் கொத்து இப்படி கொஞ்சம் பேர் திடீராங்களா? நான் இவனை நம்பி ஐயோ நேற்று இவங்களுக்கு ஒரு 50,000 செலவழிச்சுட்டேனே. அந்த காசு வேற இந்தியாவில பக்கம் கொடுத்துருந்தா கூட அவங்களா வந்து செஞ்சிருப்பாங்க. இப்படித்தாண்டா அப்ப காசு எல்லாம் வீணா போகுது. நான் முதல் இனி அடுத்த முறை வயசை முதல் கேட்கணும். வயசை முதல் கேட்டுட்டு தான் செலவழிக்கணும். ஐயோ நீ அந்த உடுப்பட்டி இது நிலவரம் என்னமே தெரியல.